சென்சார் போர்டு போகிறோம், சென்சார் போர்டில் வந்து போய் உட்காந்துட்டு நம்மளும் படம் பார்க்க போகிறது கிடையாது, அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து இப்போ வந்து திருடுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டு. கரிகாலன் எதிர்பார்க்குறோம். கரிகாலன் இந்த பக்கம் அவங்க டேரக்டர் சாரோடது வந்து வேல்பாரி, இந்த ரெண்டுமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறோம். கூடிய சீக்கிரமாக எதாவது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கான ப்ராசஸ் எதாவது போகுதா? ரெடியாக இருக்குது சார், பவுண்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. அவர்கிட்ட நான் தான் கேட்டேன், ஆனால் குட்டி ஸ்டோரி சொல்லுங்கண்ணா, எங்களுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ டக்குனு எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் நான் இருந்திருப்பேன், அவர் கூட ஒர்க் பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனால் அநேகன் படத்தில் வந்து இந்த ஃபாரின் ஷெடியூல் இதெல்லாம். அவரை ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஹார்ட் ஒர்க்கருடைய கோர். I was actually dubbing for cartoons and few movies also I have dubbed. So cartoons எப்படின்னா பிரியோம் சந்திப்போம் நாவலில் படிச்சுட்டு தான் நான் வந்து சினிமான்ற ஒரு கனவே எனக்கு வந்துச்சு. அதுதான் வந்து ஆனந்த தாண்டவம். முன்னாடியெல்லாம் லவ்னா ரொம்ப ஸ்வீட்டானது, நம்ம டேட் போகிறோம், கம்யூனிகேட் பண்ணுவோம், படம் பார்க்க போகிறோம், இந்த மாதிரி தான். பட் லவ்வுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. லவ் கம்மியானாலும் பிரச்சனை தான், லவ் அதிகமானாலும் பிரச்சனை தான். டேய், அந்த சாப்பாடு போய் எத்துன்னு வாடா, எத்துன்னு வந்தால் அப்படி கொண்டு போடா, அது வந்து கட் 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 கட். இன் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட பிரேக்ஃபாஸ்ட் படத்துடைய டீம் இருக்கிறாங்க. வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ ஒரே கோரஸா சொல்றீங்க, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 24th ரிலீஸ், எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம அமிதா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன், அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்குள்ள இருக்க எனக்காக அது அவங்களுக்கு புரியும், அது அவங்களுக்கு புரியும். ஆக்சுவலி புரியலையா உங்களுக்கு? அதான் பேசி முடிச்சிட்டியா, அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற ஒரு இதுல ஒரு நீங்க அந்த டைலாக் சொல்லியிருப்பீங்க. நீங்க சொன்ன டைலாக்கே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஓ, நீங்க பாத்தீங்களா அந்த? ஆமா ஆமா, அதுல அந்த டைலாக் வச்சுதான் சரி உங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். பட் now I get it. ஸோ எல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்ட் இதுல வந்து உங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும்? ஆல்ரெடி வந்து ஒரு பொசசிவ் கேர்ள் ஃப்ரெண்டா அம்ருதா ரமணில் பார்த்துருக்கோம். ஸோ இதுல எப்படி இருக்கும் உங்களுடைய கேரக்டர்? ஸோ ஆக்சுவலி நான் ஒரு ஜென்சி கேரக்டர் அப்படி ப்ளே பண்ணியிருக்கேன். ஜென்சி கேரக்டர்னா இப்போது தே டோன்ட் ஹாவ் எனி பேஷன்ஸ் அண்ட் தே ஹாவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த பேஷன்ஸ் லெவல் கிடையாது. ஸோ தே கீப் ஷிஃப்டிங் அண்ட் தே ஹாவ் தேர் ஓன் கைண்ட் ஆஃப் லெவல் வேர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. தே நோ ஹவு டு சே அ நோ. So a relationship, when it comes to relationship also, there is lack of understanding, lack of compatibility. Compatible illana they change. Alla madri character play pannirken. It was really exciting and it was also fun. ஆல்ரெடி அந்த டீசர்ல பார்க்க முடிஞ்சது. பட் ஆனா டைலாக்ஸ் தான் எதுவுமே இல்லாம கொடுத்துருக்கீங்க. பார்ப்போம் நம்ம அது வெயிட் பண்ணி. அடுத்து நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா உங்க பேர் தான் வந்து கொஞ்சம் கரெக்டா வரமாட்டேங்குது. ஆக்சுவலா என்னது? ரோஸ்மெயின். ஏன்னா எனக்கு வந்து ரோஸ் மைன் அப்படின்னு வருது அப்பப்போ மைண்ட்ல. அப்படியா? ஓகே, சூப்பர். சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் படத்துல? என்னோட கேரக்டர்னு சொல்றது ஒரு வெல்த்தி ஃபேமிலியில பிறந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை. ஸோ அந்த பொண்ணோட லைஃப் எப்படி போகுது, அவங்க எப்படி வளர்ந்துட்டு, அவங்க எப்படி லைஃப் எடுத்துட்டு போறா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப இண்டிபெண்டான ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. அந்த கேரக்டர் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கு. அவங்க லைஃப்பில் ரொம்ப க்ரூஷியலான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது, சேஞ்சஸ் நடக்குது. அந்த கேரக்டரோட கிராஃபே இப்படி ரைஸ் அண்ட் லோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கு. ஓகே, நீங்கள் போட்ட ஒரு போஸ்ட்டில் கேப்ஷனில் பார்க்க முடிஞ்சது, இந்த படத்தில் இந்த ஒரு கேரக்டர் வந்து என்னை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அட் தி சேம் டைம் இந்த கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு இந்த கேரக்டர் உங்களை? இந்த கேரக்டர் இந்த ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்குற டைமில் என்னால் யோசிச்சு பார்க்க முடியல.
எப்படி ஒரு பொண்ணா இப்படி ரியாக்ட் பண்ணலாம்? ஏன்னா அந்த அந்த டைம்ல நான் அவ்வளோ டெப்த்தான சிச்சுவேஷன்ஸுக்கு நம்ம போகல லைஃப்ல. பிகினிங்ல தான் இருக்கும். படிச்சு முடிச்சு, காலேஜ் முடிஞ்சு அந்த அந்த ஒரு கட்டத்துல தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சப்போ நான் ஒரு விஷயம் பார்க்குறது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றது எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டேன். ஒரு போல்டான பொண்ணா, ஒரு இண்டிபெண்டண்டா, யார்கிட்டயும் கேள்வி கேட்காம, பதில் சொல்லாம நடக்கிற ஒரு பொண்ணா, என்னெல்லாம் Okay. நம்ம லைஃப்ல பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு போறதுனால என்னோட ரியல் லைஃப்ல இருந்து எனக்கு நிறைய என்ன அடாப்ட் பண்ண வேண்டிய அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு. நான் லவ்வை பார்த்தது லவ்னு சொல்ற ஒரு புனிதமான விஷயம், அதை நான் எப்படி இவ்வளோ நாளாக பார்த்துருந்ததோ அது சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது பேரண்ட்ஸ் கூட நம்ம வச்சிருக்கிற ஒரு கமிட்மெண்ட், கனெக்ஷன், அந்த விஷயத்தோட டெப்த்னஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே மாறிடுச்சு லைஃப்பில் சொன்னா. முன்னாடி எல்லாம் லவ்னா ரொம்ப ஸ்வீட்டானது, நம்ம டேட் போகிறோம், ஆமா. கம்யூனிகேட் பண்ணுவோம், படம் பார்க்க போகிறோம், இந்த மாதிரி தான். பட் லவ்வுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. லவ் கம்மியானாலும் பிரச்சனை தான், லவ் அதிகமானாலும் பிரச்சனை தான். எனக்கு இந்த படம் தான் கற்றுக் கொடுத்தது. ட்ரூ தான். ஆக்சுவலி கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்தாலும் அதிகமா பிரச்சனை. இருந்தாலும் பிரச்சனை தான். இந்த படத்துல கொஞ்சம் அதிகமானதுனால வர்ற பிரச்சனை ரொம்ப டீப்பா காட்டுது. ஓகே. படமா சினிமேட்டிக்கா இல்லாம பக்காவா ரியலா காட்டுது. ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். அதான் நம்ம அந்த டைட்டில் இதுலயே நிறைய பார்க்க முடியுது. தாலிக்கு நடுவில் ஒரு பாம்லாம் வச்சு. பாம்பு மட்டும் இல்ல, அந்த தாலியோட அந்த ஒவ்வொரு இதிலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி சைன்ஸும் இருக்கு. So, அந்த பாஸ் அண்ட் ப்ளே ஃபார்வர்ட் Yes, பண்றது exactly. எல்லாம் நிறைய குறியீடுகள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சார்கிட்டயும் பேச வேண்டியது இருக்கு. ப்ரோ கிருத்திக் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. டீசர்ல வந்து பார்க்கும்போதே உங்களுடைய கேரக்டர் ஒரு வேற ஒரு ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்து பசங்க கூட எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி 2K கிட் கூட. ஸோ ஆக்சுவலாக நீங்களும் 2Kவா? ஆமாம், நான் ப்ராப்பர் 2000 ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி. நான் 90s நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருப்பீங்களோ எல்லாமே நான் பார்த்துருக்கேன். 2Kல என்னென்னலாம் ஓரளவுக்கு பார்த்துருக்காங்களோ அதுவும் நான் பார்த்தேன். எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒரு ஆமாம், ஒரு மாதிரி நடுநிலையா இருந்த ஒரு காலகட்டம். ஓகே. அதனால அந்த மாதிரி ஒரு படத்துல என்ன மாதிரி இருக்கும்? படத்தில் வந்து நான் அந்த ஜென்சி கேரக்டர் தான். அந்த மாதிரி ஒரு பையன் தான். ரொம்ப ஒரு ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து படிச்சுட்டு வேலைக்கு வர ஒரு பையன். வேலைக்கு வந்து நல்லா ஹை கிளாஸான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறான், ஐடியில் வேலை செய்கிறான். லைஃப் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு பையன். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சீக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுறான். ஸோ அதை வச்சு தான் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணுவாங்க ப்ரோ. இல்லை, ஆக்சுவலி லவ் பண்ணா கல்யாணம் எல்லாருமே பண்றது இல்ல. ஸோ இதுல பண்ணிட்டு அந்த பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஓகே. சில சம்பவங்கள் நடந்தது, அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு. அந்த சம்பவங்கள் பார்ப்போம் நம்ம. பார்த்தாதான் அடுத்தடுத்து உங்ககிட்ட வரேன். இப்போ சார் கிட்ட அப்படியே போலான் இருக்கேன். நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அட் தி சேம் டைம் நிறைய டேரக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நியூ ஃபேஸுக்கு போறோம் அப்படிங்கும்போது ஈஸியா பார்க்குற மக்களாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதுதான் ரீசனா இந்த ஒரு காஸ்டிங்க்கு? உண்மை அதுதான். ஏன்னா இந்த கதை கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அது அப்படியே வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நியூ ஃபேஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற ஆளுங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கு கரெக்டாக அமைஞ்சாங்க எல்லாரும் எனக்கு. ஸோ அமைஞ்சதுனால வந்து இது நான் என்ன நினச்சிருக்கணும் கதையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம், அதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி. இப்போ அதே பாயிண்ட் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு டேரக்டருக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சதை கரெக்டாக கொடுத்துட்டீங்களா? கரெக்டாக கொடுத்துட்டீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சிறப்பு சார். அது இதில் ராணவ் அவர் எப்படி, ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் அவர் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருந்தாலும் பிக் பாஸுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக மாறிட்டாரு. பட் இருந்தாலும் இது பிக் பாஸுக்கு முன்னாடியே நீங்கள் அவர் இந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் எப்படி? இல்லை, பிக் பாஸ்க்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே படம் முடிச்சுட்டு நான் படமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்கள் கூட சரி படத்துக்கு வந்து ஜஸ்ட் ஆன்போர்ட் ஆயிருக்காரு அப்படின்னு மட்டும் நினச்சேன். இல்லை இல்லை இல்லை, பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் படம் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் நான். எனக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் லேட்டாக, இது மற்ற லாங்குவேஜிலலாம் டப் பண்ணுறது இதுக்காக எல்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆக்சுவலாக 3 லாங்குவேஜில் வருதுல்ல சார்? ஆமாம், 3 லாங்குவேஜ். ஓகே ப்ரோ, ஆல்ரெடி இப்போ சார்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை ஒரு லாங் வெயிட்னு நினைக்கிறேன். பிக் பாஸுக்கு முன்னாடி படத்தில் கமிட் ஆகி அது படம் முடிஞ்சு ஃபைனலி இப்போ ரிலீஸுக்கு வந்திருக்கு. எவ்வளோ ஹாப்பி அண்ட் இந்த லாங் வெயிட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ப்ரோ லாங் வெயிட் வந்து வர்த்தான வெயிட் தான் ப்ரோ. ஏன்னா அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துருந்துச்சு. தெலுங்குக்கான ஒர்க்ஸாக இருக்கட்டும், கன்னடக்கான ஒர்க்ஸாக இருக்கும், அதுக்கான சிஜி சில இதெல்லாம் மாற்றணும், அதெல்லாம் சார்லாம் எல்லாமே மாற்றிட்டு இருந்தார். ஸோ ப்ராப்பராக இது வந்து இந்த டப்டு லாங்குவேஜ் படம் மாதிரி காட்டக்கூடாதுக்காக வந்து அதுக்கான கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ்
இப்போ கரெக்டாக April 24 ரிலீஸ் ஆகுது. ஸோ வர்த் த வெயிட் தான். ஏன்னா ஜிவி சார் மியூசிக்கில் படம் ரிலீஸ் ஆகுது எங்களுக்கு. ப்ளஸ் காந்தி சார் இருக்கார் எங்களுக்கு கண்டென்ட்டாக. ஸோ பயங்கர ஹாப்பி தான். சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரலாம். பவிகேர் டீச்சர், ஆக்சுவலி உங்களுக்கு ஏப்ரல் மந்த் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படமும் April 26th ரைட், அது 27th, இது 24. You've done a good research, huh? Thank you. I'm doing the same. Really good research. I like that. தேங்க்யூ. சொல்லுங்கள். எனக்கு ஏப்ரல் ஸ்பெஷல் தான் இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா 2 days பிஃபோர் நான் என் அம்மா என்கிட்ட கால் பண்ணும்போது பேசினேன். அதுவும் April 27th தானே, இது 24th. ஏதோ இந்த ஏப்ரல் ஏதோ உனக்கு நடக்குது, இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு நடக்கிற மாதிரி. அப்போ தான் ஆமாம்ல, சரி ஓகே, என்ன நடக்குதோ நல்லது நடக்கட்டும். அது என்னோட ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி, இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நான் பவி கேர்டேக் பண்ணுறது எப்படின்னா, பேஜன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சு. அந்த டைமில் மிஸ் மலபார் வின் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் டைரக்டர் கூப்பிட்றாங்க. கேட்ட உடனே திலீப் சாரோட படம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ ஐயோ திலீப், அவங்க கூட எல்லாம் பெயர் பண்ணுறது இந்த ஜென்ரேஷனில் அவ்வளோ அவங்க படம் பண்ணுறதே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ அப்படி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓகே இந்த பொண்ணை கூப்பிட்டு நடிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணது இண்டஸ்ட்ரிக்கு. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூவி. அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறதும், அவ்வளோ நல்ல ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதும், வினீத் குமார்னு சொல்லிட்டு டைரக்டர், அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வரைக்கும் பவி, நான் என்னோட அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பவி அது பின் பண்ணி வச்சிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் பின் பண்ணி வச்சிருக்கு, அப்புறம் மிஸ் மலபார் பின் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டாக நடந்த ஒரு விஷயந்தான் அது மாதிரி தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் இப்போ பார்க்குறேன். அவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணி சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு ஏதோ இப்போ நடக்குது. இவ்வளோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு படம், பட் ஸ்டில் இப்போ நடக்குதுன்னா சம்திங் இஸ் கோனா ஹேப்பன், குட் இஸ் கோனா ஹேப்பன், அந்த ஒரு ஃபீல் உள்ள இருக்கு. அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக எப்போ நடக்குன்றது விஷயம் இல்லை, எப்படி நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுவே நமக்கு ரொம்ப ஹாப்பி தான். அடுத்து அப்படியே கிருத்திக் ப்ரோ, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு படத்தில் பண்ணியிருந்தாலும் ஒரு நச்சுன்னு ஒரு சீன், அது கோர்ட்டு சீனு, அதில் பேசுனது நீங்கள் ஃபுல்லாக ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான டைலாக்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு உங்களை கேட்டப்போ எப்படி இருந்தது அது? இப்போ ஆக்சுவலி அந்த கோர்ட் சீனில் நான் பேசின டைலாக் தான் நான் ஆடிஷன் பண்ண டைலாக் அது. ஆமாம், ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தாங்க அந்த படத்துக்கு. ஸோ டைலாக்ஸ் பவர்ஃபுல்லாக டேரக்டர் எழுதுனது, சுப்ராம் அப்படின்னு டேரக்டர் பேர், ரொம்ப நல்லா எழுதியிருப்பேன். அவரோட டைலாக்ஸ் தான் எல்லாமே. ஸோ அவர் என்ன தேவையோ அதை கேட்டார், அதை நான் நடிச்சிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக. ஓகே பிரதர். சார், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம உங்களோட ஒவ்வொரு படங்களும் பார்க்கும்போது அப்படியே சுஜாதா அவங்க கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறீங்க. அது ஆனந்த தாண்டவம்லேருந்து, அதுவே அவங்களோட ஒரு புக்கிலேருந்து எடுத்ததுதான். ஆனால் அது போக ஒவ்வொரு படங்கள்லேயும் வந்து ஏதாவது ஒரு வகையில், இப்போ செல்லமையில் பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுஜாதா அவங்க கூட ட்ராவல் காரணம் என்ன, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் பற்றி சொல்லுங்கள். பேசிக்கலி சுஜாதா சார் வந்து ஒரு என்ஜினியர், ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் நிறைய படிக்கக்கூடிய ஆள், நிறைய எழுதக்கூடிய ஆள், அது மாதிரி ஒரு இது. அவரும் நான் வந்து இந்தியன் படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த படத்துக்கு நான் கோ-டைரக்டர். அவர் டைலாக் எழுத ஆரம்பித்தார். ஸோ அப்போ இருந்தால் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல சிங்க் இருந்தது. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ எழுதுறதுனுடைய வழிமுறைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுட்டேன். இன்னும் சொல்ல போனால் அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். ஸோ அதனால் வந்து எனக்கு அவருடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் அவருடைய அந்த பிரியோம் சந்திப்போம் நாவலில் படிச்சுட்டு தான் நான் வந்து சினிமான்ற ஒரு கனவே எனக்கு வந்துச்சு. ஓகே, அதுதான் வந்து ஆனந்த தாண்டவம். ஏன்னா பிரியோம் சந்திப்போம் வேறு ஆளுக்கு டைட்டில் வச்சுட்டாங்கன்றதுனால, ஸோ ஒரு டைட்டில் மாற்றிட்டு நான் அந்த படத்தை வந்து கொஞ்சம் அன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி மாற்றி இது பண்ணேன். ஸோ அவருடைய வழிகாட்டல், அவர்கிட்ட கற்றுக்கின விஷயங்கள் நிறைய படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த காலத்து இளைஞர்களுடைய காதல் பற்றியும் எனக்கு சுஜாதா அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவர் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டார் எனக்கு. அதாவது வந்து நம்மளுடைய வயசு, ஏன்னா அவருடைய வயசுக்கும் வந்து என்னுடைய வயசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் அவர் அவ்வளோ ஃபியூச்சரிட்டிக்காக வந்து திங்க் பண்ணார் அப்படின்னா காரணம் என்னென்னா வந்து அவருடைய வாட்சிங் பவர் அண்டு படிக்கிறது. ஓகே, ஸோ அது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா போகிறோம், நம்ம எல்லா ஜென்ரேஷனோடையும் நம்ம வந்து மிங்கிள் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு
இது வந்து அதனால தான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நான் வந்து இந்த ஜென்ரேஷனோட வந்து மிங்கிள் ஆகிறத ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே சார். அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட அதை நிறைய பேர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நானும் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆனந்த தாண்டவம் ஏதாவது ரீரிலீஸ் பண்ணுற ஐடியா இருக்கா சார்? ஆல்ரெடி அது வேறு ஒரிஜினல் வெர்ஷன் இல்லைன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. அது ஆக்சுவலி வந்து அது அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில. அது எனக்கு அது ஓகே. அது ரீரிலீஸ் பண்ணுறாங்களா இப்போ பண்ண போகிறது இல்லையா என்ன எது அதை பற்றி எனக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. ஏன்னா எங்கிட்டயே வந்து சுத்தமாக அதனுடைய ஃபுல் வெர்ஷனாக ஃபிலிமே இல்லை. அது ஸோ அதான் அது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ரீரிலீஸ் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பட் வந்து தெரில, அதை பற்றி எனக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. ஓகே சார். எதாவது பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா இங்கே இருக்கிற வந்து ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அந்த சாங்ஸும் நிறைய பேர் பிடிச்சிருக்கு. இன்றைக்கும் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அதை பற்றி எனக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகே. அண்ட் நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை அப்போ பெருசாக கொண்டாடாமல் இப்போ வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்களே, அது இல்லை. அது ஒன்ஸ் நான் படம் முடிச்சுட்டு தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகிடுச்சுன்ட்டு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது நம்மளுடைய படம் கிடையாது. அதனால் நீங்கள் தேட்டர் விசிட்டும் போக மாட்டீங்க, தேட்டர்லையும் படம் பார்க்க மாட்டீங்க. தேட்டரில் படம் பார்ப்பேன், எல்லா படம் பார்ப்பேன். இப்போ என்னுடைய படத்துக்கு போனதுமே வந்து என்ன ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஆடியன்ஸ்னுடைய மூஞ்சை பார்த்துட்டு தான் இது பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ வந்து இந்த ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டு வந்து சென்சார் முடிச்சிட்டுனா அதோட நான் வந்து அப்பயும் முடிவு பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்க, நம்ம என் கையில் ஒன்றும் கிடையாது. கரெக்ட் சார். அதை நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்னு எடுத்துக்கலாமா இல்லை? அது கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், அங்கே போயிட்டு நம்ம ஒன்றும் மாற்ற போகிறது கிடையாது. கரெக்ட். இப்போ தேட்டரில் போனோம் நம்ம போய் பார்க்கறதுனால வந்து அவனுடைய டைரக்டர் வந்திருக்காரு அப்படின்னால வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரசிக்க போகிறான் அவன். கண்டிப்பாக இல்லை சார். அங்கே என்ன இருக்கோ அதை தான் அவன் ரசிக்க போகிறான். இல்லைப்பா பின்னாடி டைரக்டர் வந்து படம் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஒன்று கொஞ்சம் நிறைய ரசிப்போம், பேக்காவேன்னு கை தட்டுவோம், அது மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறது அது மாதிரி அவன் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. படம் நல்லா இருந்துச்சா சரி இன்னொரு முறை வந்து பார்க்க போகிறான். இல்லைன்னா வந்து எங்கேயாவது வந்து டவுன்லோட் பண்ணுவேன், ஏதோ இன்னொரு முறை பார்ப்பான், ரோல் பண்ண போகிறான். சரிண்ணே. இப்போ டவுன்லோடுன்னு சொன்னப்போ எனக்கு இந்த இதையும் கேட்கணும்னு தோணுது சார். இப்போ ரீசெண்டாக பயங்கர ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்காது ஆக்சுவலி ஜனநாயகந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அதில் நம்ம வந்து ஹெச் வினோத் அவருடைய அந்த இன்ஸ்டாகிராமில் இது போட்டிருந்தார், ஸ்டோரி போட்டிருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆஸ் அ கிரியேட்டராக நீங்கள் அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நியாயம் இல்லாத ஒரு வேலை இது, யாருமே இது பண்ணக்கூடாது. பட் இப்போ இருக்கிற வந்து இந்த கம்யூனிகேஷன் இது இருக்கு இல்லையா, விஷயங்கள் இன்டர்நெட் இந்த இது எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டதுனால இப்போ யாரை பண்ணாங்க யார் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ யார் மேலேயும் பழி போட முடியாது. ஏன்னா வந்து இப்போ நான் ஃபிலிம் பண்ணி முடிச்சு நான் சென்சார் வாங்கி வந்து ஒரு 2-3 மாதம் ஆச்சுன்ட்டு வச்சுங்களேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறது இது வரைக்கும் ஒரு இடத்துல இருக்குது. அதில் யார் எந்த நேரத்தில் வந்து இந்த அதை ஹேக் பண்ணி இது பண்ணாங்கன்ட்டு வச்சுங்களேன், அந்த யாரை பண்ண முடியும் சொல்லுங்கள். வந்து ஒரு இதில் வந்து ஒரு சென்சார் போர்டு போகிறோம், சென்சார் போர்டில் வந்து போய் உட்காந்துட்டு நம்மளும் படம் பார்க்க போகிறது கிடையாது, அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து இப்போ வந்து திருடுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஆமாம். இந்த டிஜிட்டல் இது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாகி போச்சு. ஸோ அதனால் அது வந்து பட் அது வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து விடக்கூடாது. கரெக்ட். கண்டுபிடிச்சி வந்து அது இம்மிடியேட்டாக அது மாதிரி வராமல் வந்து இது பார்க்கணும் பண்ணணும். எப்படி வந்து இது சைல்டு லாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிவியில் ஒரு மோடு போட்டு வைக்கிறோமோ அது மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அதில் இது பண்ணி வைக்கணும். இது மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து என்னை பிடிச்சிட்டாங்கட்டு வச்சுக்கோங்க, பிடிச்சிட்டு பிறகு அவங்கள வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோன்ட்டு வச்சுக்கலாம், இந்த தண்டனையே கொடுக்காமல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மேலும் மேலும் அவங்க அந்த தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய தண்டனை ஒன்று வந்து வந்துச்சுன்ட்டு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியலாக எவனோ ஒருத்தன் வந்து ஒருத்தன் செஞ்சு தண்டை வந்து மாட்டிக்கிட்டான்ட்டு வச்சு அவனை கரெக்டாக தீர விசாரித்து இத்தனை கோடி லாஸ் ஆகிருக்கட்டுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் இதை வந்து இந்த பிளாக் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டான்ட்டு வச்சுங்களேன், அடுத்த முறை அவன் அந்த வேலைக்கு போக மாட்டான். இங்கே என்னென்னா வந்து அந்த கண்டுபிடிக்கிறதோட விட்டுறாங்களா, அந்த கண்டுபிடிக்கிறது கூட கிடையாது, கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து தண்டனை வர்றது கிடையாது. 2 days அதுக்கு அந்த இன்சிடென்ட்டே நடக்காமல் காணாமல் போயிடுது. இப்போ நாளைக்கு இந்த நியூஸ் இருக்க மாட்டே தெரியாது. நாளைக்கு வந்து திடுக்கண்டு வந்து பெட்ரோல் விலை வந்து ஒரு 20 ரூபாய் ஏற்றிட்டோன்ட்டு வச்சுங்களேன், இது காணாமல் போயிடும். அட் தி சேம் டைம் இது மக்களும் கொஞ்சம் ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றீங்க. ஏன்னா அவங்களும் ஷேர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இல்லைங்க, அது ஷேர் பண்ணாமல் இருக்குதான்றத விட வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து எல்லா இதுக்குமே என்ன தெரியுமா,
இருக்கிற இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு அதுதான் வந்து சொல்ல வரேன். இந்த டச் ஃபோன் வந்த பிறகு அது எதுவாவது இருக்கட்டும், எந்த ஒரு மேட்டராவது இருக்கட்டும், உடனே 4 பேருக்கு இது பண்ணிடுது, ஃபார்வேர்ட் பண்ணிடுது, தன்னோட ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது ஃபார்வேர்ட் பண்ணி விட்றது. அவன் என்ன பண்ணால் அவன் ஒரு 4 பேருக்கு, அது முன்னாடி இந்த சீட் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமா, அது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. கூடிய சீக்கிரம் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, பார்ப்போம். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரவி மரியா சார் விஜய் சார் பற்றி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதான் சொல்லியிருந்தீங்க. அது போக நீங்களும் வேறு மாஸ்டரில் அந்த ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவரு கூட இருந்தது, அதை எதாவது ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக டெல்லியில் தான் ப்ரோ ஷூட் போச்சு. மாஸ்டர் போகும்போது அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் ஒரு ஷெட்யூல் போச்சு. இங்கே பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில், அங்கே தான் அந்த லாஸ்ட் ஷெட்யூலில் விஜய் சார் கூட ஆல்மோஸ்ட் எல்லாமே ரவுண்டு கட்டி நின்று அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சும்மா நார்மலாக கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணிட்டுருக்காங்க, அவரும் பதில் சொல்லிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட நான் தான் கேட்டேன், ஆனால் குட்டி ஸ்டோரிஸ் சொல்லுங்கண்ணா, எங்களுக்கான ஒரு குட்டி ஸ்டோரிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ டக்குன்னு அங்கேருந்து இன்னொருத்தன் த்ரோ பண்ணிட்டான், ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஃபோட்டோனா இப்போவே கிடைக்காது, பரவாயில்லையா அப்படின்னு அவரோட பாடி லாங்குவேஜ் கேட்டார். ஆக்சுவலி அதெல்லாம் பரவாயில்ல, வாங்க போய் ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே போயிட்டு, ஏன்னா அது சம மெமரி இல்லை எங்களுக்கு, போயிட்டு எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு எல்லா கூடயும் அது ரொம்ப நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year கழிச்சு ரிலீஸ் ஆச்சுல, 1.5 years கழிச்சு அந்த கொரோனா டைமில். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற டைமில் எங்களுக்கு ஃபோட்டோலாம் கொடுத்தாங்க. அப்போது ஃபோட்டோலாம் அந்த வெயிட்டே கொஞ்சம் லாங் வெயிட்டாக தான் இருந்திருக்கும். அப்புறம் அந்த ஃபோட்டோ கிடைக்கிறதுக்கே எப்போ ஃபோட்டோ கிடைக்கும், படம் ரிலீஸ் ஆகப்புறம் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் மாணிக்ஷ்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா, அவர் தான் விஜய் சாரோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபர், அவர் தான் எடுத்தார். அவர்கிட்ட வாங்கியாச்சு. வாங்கி அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா பேஜ்லையும் ட்ரெண்ட் ஆச்சு என் ஃபோட்டோ. அப்போது சிறப்பு. நீங்கள் ஆல்ரெடி சக்தி சார் கூட படம் கம்மிட் ஆனீங்களா? ஆமாம், தற்காப்பு. அதை பற்றி எதாவது ஷேர் பண்ணிக்க முடியுங்களா? அந்த படம் பெங்களூரில் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ தே வாண்டட் டு ஃபைண்ட் அ பெங்களூர் ஹீரோயின் only because the whole movie was shot in Bangalore. So we shot for almost 40 days night schedule, only night schedule, under construction building. So that was also a very good experience. I had lot of adventure scenes and all, falling off from a building and shoot out and all of that. Lot of adventure scenes were there. The shoot went, I mean, it was a very good experience. ஆக்சுவலாக அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ? Tamil debut movie was தற்காப்பு. ஓகே. செல்லமே படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராக கேவி ஆனந்த் சார் ஒர்க் பண்ணியிருந்தாரு அவங்க கூட. ஸோ அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் சார் டைரக்டராக பல படங்கள் கொடுத்துருந்தாரு, எல்லா படங்களும் ஒரு ஹிட்டான படங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அவர்கிட்ட அந்த டேரக்டர் விஷன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கேவி ஆனந்த் சார் பற்றி ஷேர் பண்ணி. இல்லை அவர் எப்படின்னா ஒரு கேமராமேன்ன்றதுக்கு தாண்டி அவர் எனக்கு சோல்மேட் மாதிரி ஆகிட்டார். ஓகே. அதனால் அவர் என்னுடைய ஃப்ரெண்ட்லியான இது ஒன்றும் சொல்ல போனால் அவருடைய முதல் படத்தினுடைய கனா கண்டேன் டைட்டில் நான் தான் வச்சேன். ஸோ அப்படின்னா அவர் கூட எவ்வளோ க்ளோஸாக நான் இருந்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. நான் எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் நான் இருந்திருப்பேன், அவர் கூட ஒர்க் பண்ணுவேன். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கேட்பார், நானும் போய்ட்டு இது பண்ணுவேன். இன்னும் சொல்லப்போனால் அநேகன் படத்தில் இந்த ஃபாரின் ஷெடியூல் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் அந்த ஷெடியூலெல்லாம் நான் ஃப்ரெண்ட்லியாக போய்ட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. அவரை ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஹி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர்னுடைய கோர். ஸோ அதனால் எனக்கு அவர் மேலே ரொம்ப இது உண்டு, என் மேலேயும் ரொம்ப உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்குது. ஓகே. நீங்கள் நிறைய படங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்துருக்கும். பர்டிகுலராக சார்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயம் அப்படின்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? Sir is very well prepared. He knows what to shoot and everything. He's like shot division and everything, like this line, what expression we should emote, everything, that intricate details, he's well prepared. So
he's stress free. When I mean stress irukku ano, but still he used to like work. Bound script is ready before the shoot only, and he would have given it to everybody, and he had asked us to prepare with the lines also. So when we come on the set, it should not be like we are learning the lines there. So we would have been prepared, Already prepared. so we just have to emote. So he would come and just explain everything, and before the shooting only he would have told like what dialogue, what to express, you know, that intricate details also. He's well prepared. That is one thing I really like about Okay. சார் கிட்ட பிடிச்சது, சார் என்னை ரொம்ப நம்பிட்டா, கண்ணை மூடிக்கிட்டு நம்பியிருக்கு. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்தது அது ஓகே, அதை சைட் என்னை டப்பிங் பேச வச்சுட்டாங்க. நீ இதாக பண்ணணும், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணு, உன் வாய்ஸ் இந்த கேரக்டருக்கு உன் வாய்ஸ் இந்த மாதிரி ஒரு போல்டான வாய்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தமிழில் டப்பிங் பேச வச்சுட்டாங்க. தெலுங்குல நான் தான் டப்பிங் பேசியிருக்கு, கன்னடாவில் நான் தான் டப்பிங் பேசியிருக்கு. ஸோ இது எனக்கு இதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதான்னு. ஸோ அதில் சார் அந்த அந்த அவ்வளோ சாருக்கு அது பார்த்த உடனே சாருக்கு புரியுது, ஓகே வேற வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆனால் செட் ஆகாது, இந்த வாய்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் சார் எனக்காகவும் இந்த படத்துக்காகவும் போட்டிருக்கோம். அது பார்த்து அது ட்ராவல் பண்ணதுனால சார் எனக்கு ரொம்ப பர்சனலி அப்படி பிடிக்கும். ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் எ பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் முன்னாடி ஏதாவது டப்பிங் ஆர்டிஸ்டாக ஏதாவது இருந்திருக்கீங்களா? முன்னாடி வேற எதுக்காக அது பண்ணிருக்கீங்க? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ நீங்க சர்ச் பண்ணது கொஞ்சம் மாறிடுச்சு. இல்ல நீங்க தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் அவங்களும் வந்து நானே எல்லா லாங்குவேஜும் பண்ணேன்னு சொன்னாங்களா, அதனால கேட்டேன். நீங்களும் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தீங்க? ஓகே. ஐயோ கூகுள் ஐயோ பெட்டர் than கூகுள். தேங்க்யூங்க, நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலி இது. இவங்களும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் முன்னாடி. Like nobody has ever researched so much about. இவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? எனக்கு தெரியாது. என் மூலமா தெரிஞ்சுக்கங்க. Amazing. தேங்க்யூ. ஓகே, உங்க டேரக்டர் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க டேரக்டரை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெளியே எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர், அவருடைய படம்னா நம்பி போகலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அவர் ஒரு டேரக்டரை எப்படி பாக்குறீங்க? அட் தி சேம் டைம் ஆல்ரெடி நீங்க இந்தியன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இந்தியன் 2க்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் போயிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வேல்பாரி பத்தி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா? இல்லைங்க, அவ்வளோ. ஏன்னா அதுக்குள்ளே நான் இங்கே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஓகே. ஸோ இந்த படத்தினோட ஷூட்டிங் எந்த விஷயத்துல இதாகுதுன்னா அந்த பக்கம் போக முடியல. மற்றபடி எங்கள் 2 பேருக்கும் வந்து சேம் ரிலேஷன். நான் வந்து எப்படின்னா வந்து அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். அதாவது வந்து ஒரு யூனிட்டை வந்து எப்படி வந்து நல்லா வந்து க்ளோஸாக வச்சுக்கணும், எந்த நேரத்தில் கோவப்படணும், எந்த நேரத்தில் கோவப்படக்கூடாது, எப்படி வேலை வாங்கணுன்றது விஷயங்களை வந்து அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பட் அதை நான் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகே சார். அண்ட் உங்களதும் அந்த கரிகாலன் எதிர்பார்க்குறோம். கரிகாலன் இந்த பக்கம் உங்கள் டேரக்டர் சாரோடது வந்து வேல்பாரி, இந்த ரெண்டுமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறோம். கூடிய சீக்கிரமாக எதாவது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கான ப்ராசஸ் எதாவது போகுதா? ரெடியாக இருக்குது. பவுண்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து எந்த ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் நான். ஓகே. அதில் லீட் ஐடியாலாம் வச்சுருக்கீங்களா? ஆல்ரெடி விக்ரம் சார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாம், அது அவருக்காக தான் வந்து எழுதுந்தது. பார்ப்போம். எனக்கு வந்து நான் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது நம்ம. ஓகே சார். நான் இப்போ இந்த படத்தினுள்ள மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய லாங்குவேஜஸில் படம் பண்ணுறீங்கன்றனால ஆல்ரெடி முன்னாடி டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வேறு வந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி இருந்தது? அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ லாங்குவேஜஸ்? So basically I did theater, diploma in theater. So when I was in my college, and then my parents were like, until you complete your education, you're not getting into acting. So I couldn't do any serials or movies or whatever. So my dad had not given me permission. So those 2 years, what I thought was like, I got a dubbing opportunity. So I was like, okay, let me not get in front of the camera. Let me at least understand the back end. Dubbing is also very important for an actor. So I was actually dubbing for cartoons and few movies also I have dubbed. So cartoons எப்படின்னா ஒரு 5-6 female characters இருந்தா I have to only dub for 5-6 female characters. And then they change the voice later. If it is a baby or if it is an older woman, if it is a teen girl, everything I have to only changing the modulation. Voice they will change technically. Okay. So that gave me a lot of experience.
as an actor, because for an actor, dubbing is the most difficult part. It is the most difficult part because you have to stand in front of the mic and act, emote Correct. the same expression. So if that doesn't sync with your expression, it doesn't justify. கண்டிப்பா. So that difficult part I learned in the beginning only. So later it actually helped me as an actor throughout. ஓகே, தியேட்டர் பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா சரி சொல்லுங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் பிரேக்ஃபாஸ்ட் எதனால மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? Why they have to watch is they have to watch it because it's where the story is very relatable. Everybody falls in love. Everybody have relationship issues. Everybody has family issues. This is about as she said, love. If the love is less or more, it's a problem, and they don't know where to draw a boundary. They don't know where how to resolve the issues. Or a small fight can also lead up to divorces these days. You know, in America, a girl divorced because her husband was snoring. You know, that is a very silly reason we think, but that is what is happening in this generation also. Breakups are becoming common. Relationship, there is no value at all. There is no value for love. They have so many options. It's like, okay, this doesn't work out. Okay, I have a better option. And they did 3 to 4 people together. That is what is happening right now. I'm not judging anybody, but there will be a limit for everything. You know, if there is no limit, then the problems will definitely come. So this movie will actually teach you how to, what to, where to draw the line, how to live your life in a better way. I think that is why they have to watch it. இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம் டைரக்டர் சார் என்ன சொல்றாருன்னு. ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார், மக்கள் இந்த படத்துல இருந்து என்ன விஷயம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத விட வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்றது தான் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஆனால் இதில் வந்து 2 பேரலல் லவ் ஸ்டோரி வேற போயிட்டு இருக்கு. 2 காலகட்ட லவ்வும் சொல்லியிருக்கீங்களா? இல்லை அப்படின்ட்டு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காதல் எப்படியெல்லாம் வந்து இதாகுது அப்படின்றது தான் வந்து மெயின் பிரச்சனையே. அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சால்வேஷன். அதுக்காக வந்து உடனே வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூமர் கேமர் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே பசங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா, அவங்க இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து இந்த ஜென்ரேஷன். கண்டிப்பாக சார். ஸோ அவங்களுக்கு தான் வந்து அதை பற்றி கதையை பற்றி இப்போ நல்லா புரிஞ்சிருக்குல்ல, அவங்க சொல்கிறது தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஓகே சார், கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருந்தும் இது ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் 24th வரைக்கும். இப்போ அடுத்த பிளான் எது சார்? இமீடியட்டாக அடுத்து என்ன பிளான் பண்ணுறீங்க படம் ரிலீஸ்க்கு அப்புறம்? முடிஞ்ச உடனே தான் வந்து கொஞ்சம் டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து நான் எந்த முடிவு பண்ணுவேன் நான். ஏன்னா என்கிட்ட வந்து இப்போது இனிமேல் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலைகள்லாம் அதிகமாக இல்லை எனக்கு. ஆல்ரெடி 13 ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எந்த ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன் என்னன்றது வந்து இனிமேல் தான் வந்து அடுத்தடுத்த ஸ்கிரிப்டில் இந்த டீமை பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக மறுபடியும் கூட பண்ணுவோம். ஓகே சார், பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு என்ன லைனப்பில் இருக்குது, என்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க? இப்போ நான் இதுக்கு அடுத்தது ஒரு படம் பண்ணி இப்போ தான் முடிஞ்சது. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அவர் ஆப் ஆச்சு. டெபியூட் டைரக்டர் தான் ரவி, அவர் பேர். ஓகே. ஸோ ஒரு டைரக்டர் மணிகண்டன் சாரோட அசிஸ்டன்ட் அவர். ஆமாம், அவர் இப்போ படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் ஒரு முக்கியமான லீட் கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் முடிஞ்சது 2 டேஸ் முன்னாடி. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் லைன் அதுலேயே இந்த மாதிரி தான் இருக்குமா உங்கள் கேரக்டர்? இல்லை அதில் டோட்டலாக வேறு. அது ஒரு பக்கா வில்லேஜ் பையன், அது ஒரு 12th படிக்கிற ஒரு பையன். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸ்லாங்காகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒசூருக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது. இப்போ நம்ம பெங்களூர் ஸ்லாங் வேறு. பெங்களூர் ஸ்லாங் வந்து என் மகா என்பா அந்த மாதிரி அது ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒசூர் ஸ்லாங் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பெங்களூர்காரங்க சிரிக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு தெரியும், கரெக்ட் தானே? ஸோ அது பெங்களூர் ஸ்லாங் ஒசூர் ஸ்லாங் வேறு. அது ஒசூர் ஸ்லாங் எப்படி இருக்குன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடா 3மே கலந்த மாதிரி. டேய் அந்த சாப்பாடு போய் எத்துன்னு வாடா, எத்துன்னு வந்து அப்படி கொண்டு போடா, அது ஒரு மாதிரி கட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த ஸ்லாங்கெல்லாம் பிடிச்சி படம் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப பாடாயிடுச்சு. எல்லாம் டேரக்டர் வர வச்சுட்டாரு, எல்லாம் பண்ணி. அட்லாஸ்ட் எல்லாம் அவங்க கையில் தானே இருக்குது. ஸோ என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் அது மட்டும்தான். ஓகே, அடுத்தடுத்த படங்கள் பேசிகிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணோன்னே சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ரோஸ்மி. நான் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் சொல்லலை, ஆனால் மலையாளத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கம்மிட் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகான ஒரு ப்ராஜெக்ட். அது ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அவ்வளோ தான். தமிழில் வேறு எதுவும் இதுவரை கமிட் பண்ணல. ஸ்டோரிஸ் கேட்குறாங்க, ஆனால்
ஓகேயா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ண வேண்டியது. ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். அடுத்து அமிதா. I have another Tamil movie release called as Cold Call. It's gonna ஆல்ரெடி release. போஸ்டர் பார்த்துருந்தோம். Yeah. I think in a month or two, even that might get released. Of course, I should actually ask you. You tell me what movies are my releasing. எனக்கு தெரியாத விஷயங்கள் இல்ல எதுவுமே இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாத இல்ல. விஷயம். நீங்க சொல்லுங்க. அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? தெரியும் இப்போ ரீசெண்டா. பட் ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகல என்ன பொறுத்த வரைக்கும். Okay. You think whatever you want. ஹஸ்பண்ட் வெளியே தான் இருக்காரு. இந்த வழியா போயிருக்கேன். அதனால கொஞ்சம் மெதுவா பேசிக்கலாம். அவ்வளவுதானா எனக்கு And தெரிஞ்சதுதானா? then I have another Hindi web series release produced by Endemol Shine, but yeah, those two are in the line. ஓகே, சூப்பர். எல்லாருக்குமே வந்து உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்க டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்காக. இது சண்டே வேற. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர்.